ஹலோ மக்களே 595வது விஷயத்துல பேரலாம் போன நிமிஷம் பார்த்தா லா சொல்கிறான் டே நம்ம ரெண்டு ஒன்றா சேர்ந்துருவோம் ஒன்றா சேர்ந்துட்டு எம்பரர் கதையை முடிப்போம் நீ என் கூட சேர்தியான்னு சொல்லி கேட்குறான் அவனும் ஓகேன்னு சொல்லிட்டான் ஃபர்ஸ்ட் ஒருத்தனை எந்த எம்பரர் அடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லவே இல்லை ஆனால் முடிவெடுத்துட்டானுங்க அதுக்கப்புறம் லா அவன் பிளானை சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபிட்ட முதல்ல அந்த மாஸ்டரை கடத்துங்கடா அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன் இப்போதைக்கு நான் டீப்பாக சொல்ல முடியும்னு சொல்கிறான் சரின்னு சொல்லிட்டு அவனுங்களும் கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா சீசர் வந்து அவனோட பிராணி இறக்குறான் அது ஒரு ஸ்மைலிங்கிறத ஒரு ஜெல்லி மீன் மாதிரி இருக்கு இங்கே இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா கல்லுக்கு பின்னாடி தான் காட்டுறாங்க சோரோ சாஞ்சி ப்ரூக் எல்லாம் எஞ்சி வந்துகிட்டு இருக்காங்க டேய் நான் தடிக்கி விழுந்துட்டேன்டா என் தலையில அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போறாங்க ஏகப்பட்ட டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்டா அந்த சாமுரை இப்ப நல்லா இருப்பானு வேற தெரியல எங்கடா போயிருப்பான்னு சொல்லிட்டு திரும்பி வேகமா ஓடிக்கிட்டு இருக்கானுங்க உன்ன இந்த யாட்டி வேற எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ப்ரூக் பேசிக்கிட்டே போறான் அந்த ஷேடோஸை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்றான் ப்ரூக் டேய் நீ எதிரி அட்டாக்குன்னு சொன்னேன் ஆனா நீ தாண்டா சொன்னு சொல்லிட்டு சாஞ்சியும் ப்ரூக் சண்டை போட்டு வராங்க நான் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் டே அப்பெல்லாம் இருக்குது என்னால நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போறானுங்க இவனுக்கு ஏதோ தடிக்கி தான் கீழே விழுந்திருந்திருக்கானுங்க அது உண்மையிலே இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போறான் ப்ரூக்கு நல்ல மெச்சூரா பேசுறேன்னு சொல்றான் சாஞ்சி டே முட்டாள்தனமா யோசிக்காம வாங்கடா ஓடுவோன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க போய்கிட்டே இருக்கிறதுல சாமுரை நீ எங்க இருக்க உன் கால் தடம் மட்டும் தான் தெரியும் சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருந்திருக்கானுங்க பார்த்தா பழசை பத்தி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா சாஞ்சி ஜோரோ ப்ரூக் அப்ப நடந்து போய்க்கிட்டு இடத்துல அந்த பழைய விஷயத்தை தான் காட்டுறாங்க அப்பவுமே சாஞ்சி ஜோரோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க டே காய்ஸ் இதை பாருங்கன்னு சொல்லிட்டு இப்போ ப்ரூக் சொல்லி இருந்திருக்கான் அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை பாருங்கன்னு சொல்லிட்டு பேசி இருந்திருக்கான் அப்போ ஒரு பெரிய கால் தடம் பார்த்து இருந்திருக்கானுங்க அவனுங்க அதுக்கப்புறம் தான் அவனுங்க மயங்கி கிடந்திருந்திருக்கானுங்க டே இது லெஜெண்டரி யாட்டி ஃபுட் பிரிண்ட்ஸ்டா இதை பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்றான் ப்ரூக்கு இதெல்லாம் நம்புற மாதிரி தெரியலன்னு சொல்லியிருக்கான் அவனுங்க இவ்வளவு பெரிய ஃபுட் பிரிண்ட்ஸ் எப்படிடா இங்க இருக்கு இதை நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு சாஞ்சி ஜோரும் பேசியிருக்காங்க டே இது பார்க்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு இதை ஃபாலோ பண்ணி போனா தெரியும்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கானுங்க அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க சடனா பார்த்தா அந்த மவுண்டனோட ஹில்ஸ் வந்து அப்படியே டெட் எண்ட்ல இருக்கு டே இது டெட் எண்ட்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்புறாங்க ஒரு பெரிய ஷேடோ தெரியுது டே நீ சொன்ன மாதிரி இதான் யாட்டியான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க சடனா சுட்டு தள்ளுறானுங்க சுட்டு தள்ளனே அது ஃபுல்லா கேஸ் டே என்னடா எங்களுக்கு மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கானுங்க இது ஒரு எனிமி அட்டாக்னு சொல்றானுங்க அவனுக்கு இதாண்டா KOIP கேஸ் கேனிஸ்டர்னு சொல்றானுங்க இது ஒரு ட்ரங்கான மாதிரி உங்களை மாத்திரும் இது அப்படி உங்களுக்கு இறங்கடிக்குன்னு சொல்றானுங்க கீழே ஃபுல்லா ஐஸ் பைக்ஸ் தாண்டா இருக்கு அதுல நீங்க கீழே விழுந்துருவீங்க நீங்க செதறிடுவீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சுட்டு தள்ளப்புறம்னு சொல்லிட்டு சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கானுங்க பார்த்தா அங்க இருக்க பில்டிங் அப்படி சாஞ்சிரவே செஞ்சுட்டு டே ஸ்பைக்ஸ்ல உள்ள போறோன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க பார்த்தா சாஞ்சியும் ப்ரூக்கும் தூங்கிட்டானுங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து ஜோரோ கீழே உள்ள போறான் ஆனா நம்ம ஜோரோ கத்தி வச்சு வெட்டி வீசிட்டு அவனும் மயங்கிரவே செஞ்சுட்டான் உடனே அந்த ரெண்டு பிரதர்ஸும் மேல இருந்து கீழே பாக்குறாங்க சரிடா அவனுக்கு செதறிட்டானுங்க அவனுக்கு கதை முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு போறாங்க பார்த்தாங்க புகையாத்தான் இருந்திருக்கு என்னன்னு பார்த்தா நம்ம ஆளுங்க சரிஞ்சு கீழே விழுந்துட்டானுங்க ஆனா தூங்கி இருக்கானுங்க இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா அந்த ரிசர்ச்சர்ஸ்லாம் அங்கிருந்து நடந்து வராங்க டே இவனு இங்க தாண்டா கிடக்குறாங்க F-16க்கு நாங்க வந்துட்டோம் 3 டெட் பாடிஸ் நாங்க பார்த்துட்டோம் சார் சொல்லிட்டு பேசுறாங்க பார்த்தா டெட் பாடிஸ்ல நாங்க ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சாஞ்சி முழிச்சுட்டான் எத்தனை பேர் வந்தாலும் அடிச்சு பறக்கூடும்னு சொல்லிட்டு நாமி உடம்புல இருக்க சாஞ்சி எல்லாமே ஏர்ல அடிச்சு பறக்க விட்டான் நாமியோட உடம்பு நல்லா ஃபிளெக்ஸ் ஆகுது இது எனக்கு சூப்பரா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு சாஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கான் நாமி உடம்புல வர ஒரு ஸ்கிராட்ச் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாமியை பார்த்துட்டு அப்படி சாஞ்சி நின்றுக்கிட்டு இருக்கான் இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா ப்ரூக்கும் ஜோரும் படுத்து தூங்கிட்டு இருக்கானுங்க முழிங்கடான்னு சொல்லிட்டு அடின்னு அடிச்சு 2 பேரும் எழுப்பி விட்டுருக்கான் இவன் தான் அடிச்சு எழுப்பி விட்டுருக்கான் அவனுங்களை அதுக்கப்புறம் இப்பதான் காட்டுறாங்க இப்படிதான் அந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கு அந்த சாமுராய் வர நம்ம தேடி போகணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கானுங்க அவனுங்க டே இங்க தாண்டா அவனோட பாதி உடம்பு கடந்துச்சு இந்த இடத்தை தேடி வந்தா போதும் சாமுராய் சான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க சாமுராய்ன்னு கத்துறாங்க பார்த்தா அங்கேயும் நடந்து போறானுங்க ஏதோ ஒண்ணு உறைஞ்சு கீழே கிடக்கு அது மேல ஏறி நடக்கிறானுங்க என்னன்னு பார்த்தா அந்த சாமுராய் உடம்பே அங்கதான் கிடக்கு டே எதுமே ஏறி நிக்கிறோம்டா இங்க தாண்டா அவன் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டானுங்க உறைஞ்சு கிடக்குறான் அவன் 1 2 3ன்னு சொல்லிட்டு ஒரு உதைக்கிறானுங்க பார்த்தா உறைஞ்சவன் உதிர்ந்து வெளியே வரான் டே நீ நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஏன்டா இப்படி ஓடி வந்தோன்னு சொல்லிட்டு கத்துறான் அவன் டே சடனா நான் பேரலைஸ் ஆயிட்டேன்னு செத்துட்டேன்னு நினைச்சேன்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சடனா ஸ்னோஸ்ட்ராம் வந்துருச்சு அதனாலதான் மயங்கிட்டேன்னு சொல்றான் சாமுராய் கோல்டு ஒண்ணு அட்டாக் பண்ணடா அப்படின்னு சொல்றான் அவன் வாரியருக்கு என்னைக்குமே குளிரவே செய்யுதுன்னு சொல்றான் இவனடா முட்டாள்தனமா பேசுறான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க உனக்கு நீயே ஒரு ட்ரெஸ்ஸை தயாரிச்சு ஏன்டா போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் சாஞ்சி டே அந்த மேஜிக் என்கிட்ட இருக்கனால என்கிட்ட சில வீக்னஸ் இருக்குடா அதை சொல்ல முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் அது இருக்கனால என்னால ஸ்விம் பண்ண முடியாதுடா நான் உறைஞ்சிரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் என்ன தெரிஞ்சு என்னோட பாதி உடம்பு வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி போயிருச்சுன்னு நினைக்கேன்டா அதனாலதான் என்னால எது செய்ய முடியலன்னு நினைக்கிறேன் என்னோட அப்பர் பாடி தண்ணிக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் அதனாலதான் உன்னால மூவ் பண்ண முடியலையான்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான் டே ப்ரூக் நீ கூட உன்னோட உடம்பு வந்து மேல இருந்து உருண்டு போச்சுன்னு சொன்னேன் அப்பனா அது லேக்க நோக்கி தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்றான் சோரோ ஆமாடா கீழே ஏதோ தண்ணி இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றான் அப்பனா உன்னோட பாதி உடம்பு வந்து ஷார்க்குக்கு இரையாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்னோட பாடியை போய் தண்ணிக்குள்ள போய்
போய் எடுத்துட்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கறான் அவன். டேய் சாமுராய் உன்னால நீந்த முடியாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் நான் ஒரு பைரட்டு, நீங்க எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ண உதவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுராய் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா உனக்கு ரெஸ்பான்சிபிள் நான் எடுத்துட்டேன், அதனால உனக்கு ஹெல்ப் பண்ணியே தீர்வன்டா, உன்னோட ஹோல் பாடி உனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அதுக்கப்புறம் உன் கதையை முடிப்போன்னு சொல்றான் சாஞ்சி. சரின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவனை தரதரன்னு எழுதிட்டு போறான் சாஞ்சி. ரொம்ப நன்றின்னு சொல்றான் அவன். இந்த நன்றியெல்லாம் நீ அப்புறம் சொல்லிட்டான், முதல்ல உன் உடம்ப எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. போய்கிட்டே இருக்கிற நேரத்துல அங்க ஏதோ புழுதியா பறந்து வருது. என்னன்னு பார்த்தா அந்த பிரவுன் பேர்டு ஆளுக தான் ஓடி வரானுங்க. டே அங்க ஒரு மான்சரை பார்த்தேன்னு சொல்லிட்டு கத்திட்டு வரானுங்க. எல்லாம் லேக்கு பக்கத்துல இருந்து வருதுன்னு சொல்றானுங்க. டே நீங்க தான் மான்சரான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டே இவனுங்க தாண்டா நம்மள்ட்ட இருந்து கோட்டை திருடின பைரட்ஸ்னு சொல்லிட்டு பயந்து சுத்தி ஓடுறானுங்க. உங்களுக்கு நாங்க திரும்பி தருவோம்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. இவனுங்க ஏன்டா நம்மளை பார்த்து பயந்து ஓடுறானுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டே இங்க ஏதோ ஒண்ணு வருதுன்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ பாத்துக்கிட்டு இருக்கான். டே இவன் நேரம் அந்த லேக்ல தாண்டா நாங்க நின்னோம், ஆனா இது வரைக்கும் இந்த மலையை பார்க்கவே இல்ல, இந்த மலை எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜோரோ பேசுறான். பார்த்தா ரோஸ் கலர்ல ஒரு மலை இருக்கு. டே அது ஒன்றும் மழை இல்லடா, அது என்னடான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி அப்படி சீசர் தான் காட்டுறாங்க. அவனை நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னோட வெப்பன் எக்ஸ்ப்ளோஷன் வேற லெவல் பண்ணும் தான் நான் மாசா காட்டினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சீசர் வந்து அவனோட பாய்சனை வந்து மொத்த ஐலண்டுக்கும் பரவிட்டு இருந்திருக்கான். அது பரவிட்டு அடுத்த செகண்ட் அங்க இருக்க கிரியேச்சர் எல்லாமே இறக்க ஆரம்பிச்சிருந்திருக்கு. இப்படிதான் அந்த ஐலண்ட்ல இருக்க எல்லாத்தையும் அழிச்சிருந்திருக்கவே செஞ்சிருக்கான். H2S பாய்சன் கேஸ் அந்த இடம் ஃபுல்லா பரவிட்டா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இறக்க வச்சதே என்னோட பிளான் தான் சொல்லிட்டு சீசர் சொல்றான். இதுக்கெல்லாம் காரணமாவே சீசர் க்ளோன் தான் இருந்திருக்கான். அங்குள்ள கிரியேச்சர் எல்லாமே இறந்திருந்திருக்கு. அது முடிஞ்சு ஒரு வருஷம் கழிச்சு அவனே அங்க வந்திருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஐலண்ட்ல உள்ள வேஸ்டான திங்ஸ் மட்டுமே அவனே அப்சர்வ் பண்ணி ஸ்மைலியா மாத்தி இருந்திருக்கான். அங்க இருந்த பாய்சன் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு விலங்கா உருவாக்கி இருந்திருக்கான். இப்ப அது உயிர் வாழும் ஜந்துடா, அது என்னோட பிராணிடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மொத்த ஐலண்டு ஏன் கண்ட்ரோல்ல இருக்கு, அதை வச்சு எல்லார் கதையும் முடிப்புன்னு சொல்லிட்டு நக்கலா பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த ஐலண்ட்ல 2 லெபார்டரி அழிஞ்சிருந்திருக்கு, மொத்தமே மிச்சம் 1 தான் இருந்திருக்கு. இப்ப அந்த 1 தான் இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் சீசர் க்ளோன். அதுக்கப்புறம் திரும்பி இங்க சாஞ்சி உடம்புல இருக்க நாமே தான் காட்டுறாங்க. இனிமேல் யாரையும் யூஸ் பண்ண விட மாட்டேன், இனிமேல் டெஸ்ட் சப்ஜெக்டா இருக்கக்கூடாது, அந்த மாஸ்டர் வர நம்ம கிட்னாப் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பிராங்கியும் லூஃபி களத்துல இறங்குறாங்க. ஏன்ட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றான் லூஃபி. ஓன்டனடா ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு ரோபின்லாம் ஷாக் ஆகுறா. இதுல இன்னொரு பக்கம் கட் பண்ணி என்னன்னு பார்த்தா சிசின்னு சொல்லிட்டு நேவி ஷிப்பை தான் காட்டுறாங்க. டே இந்த ஷிப்பை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஜிபி ஆளுகளும் பிரவுன் பீர்ட் ஆளுகளும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஸ்மோக்கர்ஸா நான் எப்படி நார்மலாகன்னு சொல்லிட்டு டச்சுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே இரு நீ நார்மல் ஆயிருவன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் என்ன பார்த்தா கதவை திறக்க பாக்குறானுங்க. வெளியவே இருக்க முடியாடா, சீக்கிரம் அடிச்சு நொறுக்குங்கடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னோட நார்மல் பாடி என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் ஈஸியா உள்ள போயிருந்திருப்பேன், டஷிக்கு உடம்பு வச்சு என்னால போக முடியலன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா ஒரு டனலை தான் காட்டுறாங்க. அங்க ரூமை போட்டுட்டு அங்க இருந்து ட்ரஃபலகர்லாம் மாசா இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு இடமா மாறி மாறி வராம உன்னோட பவர் டெலபோர்டேஷன் பவராடா வேற லெவல் பண்றீன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சோப்பர். சீசரும் ஒரு பொண்ணும் அந்த ரூம்ல இருப்பாங்க, நீ இருக்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது, அதனால இந்த பைக்குள்ளேயே நீ இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரக்கை பத்தி நிறைய விஷயத்தை ரீசர்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். நீ நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க, நீயே அந்த மாஸ்டர் கேப்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் சோப்பர். அந்த சமயத்துல நான் ட்ரக்கை ஈஸியா எடுத்துட்டு வந்துருவேன், அதை கண்டுபிடிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். எனக்கும் சில ப்ராப்ளமா இருக்கதான் செய்யுது, எனக்கு சில சர்க்கம்ஸ்டன்ஸ்ல சில ஹெல்ப்புகள்லாம் தேவைப்படும், அதனால தான் சீசர் க்ளோனை உங்களை எல்லாம் பண்ண விட்டேன், அது எல்லாத்தையும் நீங்க பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். டே அங்க பாருங்கடா சொல்லிட்டு கத்துறாங்க. டே அங்க ஏதோ மிசில் பறந்து வருதுன்னு சொல்றாங்க. பார்த்தா அவன ட்ரஃபலகர்லாம் ஒன்னும் பார்க்கல. லூஃபியும் பிராங்கியும் தான் ஜெட்டு மாதிரி பறந்து வந்துகிட்டு இருக்கானுங்க. பலூன் மாதிரி ஏர்ல வரானுங்க. பார்த்தா ரோபினும் வாரா. சீசர் ஃபிளிங் விங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏர்ல பறந்து வராங்க. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு இங்க ஒரு பக்கம் ட்ரஃபலகர்லாவ ஷாக் ஆகுறான். ரோபினோ மாசா பறந்து வந்து நின்னுகிட்டு இருக்கா. லூஃபி குருவும் இறங்கிட்டானுங்க. பிராங்கியும் வந்துட்டான். நக்கல சிரிக்கிறானுங்க. டே லூஃபி ஷார்ட் கட் சூப்பரா ஒர்க் ஆச்சுன்னு சொல்றான் அவன். என்னன்னு பார்த்தா இவன் பலூன் மாதிரி மாறிட்டான். அதுல 2 பேரும் ஏறி இருக்கானுங்க. பிராங்கி அவன் கோலாவை போட்டு ஜெட்டு மாதிரி இங்க இறக்கி விட்டுட்டான். டே மாஸ்டர் உன் கதையை முடிச்சு ஒன்னு இங்க இருந்து கடத்த வந்திருக்கான்னு சொல்றானுங்க அவனுங்க. முகிவரா வந்துட்டான்னு சொல்லிட்டு ஜீஃபையும் பாக்குறான், எல்லாரும் பாக்குறாங்க. லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் என்ஜாய் பண்றான். இந்த முட்டாளண்டா ஓப்பனா எல்லாத்தையும் பண்றான்னு சொல்லிட்டு லாஸ் செதறிட்டான். நம்மளும் ஓப்பனா பண்றதுலதான் மாசா காட்டுவான். இப்போ அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஜிஃபிக்கும் பிரவுன் பீர்டுக்கும் நடுல வந்து நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. வேற லெவல் பண்றான். டே மாஸ்டர் எங்கடா இருக்க, உன் கதையை முடிக்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு லூஃபி மாசா சிரிக்கிறான். அதோட முடியாது. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறந்துடாம பெல் பட்டன் வாங்கி see you bye.